மறுரூபமாகுங்கள். அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் என்ன நினச்சேன்னா, 2வது வருகையில் என்னுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். கையை பார்த்தா இருக்கும், தொட்டா இருக்காது. காலை பார்த்தா இருக்கும், தொட்டா இருக்காது. ஏன்னா நான் மறுரூபமாக்கப்பட்டு விட்டேன், புதிய சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். உண்மைதான். ஆனால் 2ஆம் வருகையில் போகிறவங்களுக்கு பவுல் எழுதலை. பவுல் இப்போ எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் மறுரூபம் ஆகணும். இந்த ரூபம் வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை பூமியில் அனுபவிக்கிறது. அப்படின்னா என்ன? ஆராதனைக்கு வந்தால் என்ன சொல்கிறோம்? அப்பா பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பரலோகத்துக்கா போனோம்? இல்லை, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறது. அப்புறம் என்ன சந்தோஷம், பரலோக சந்தோஷம். வீடுன்னா அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். ஆண்டவர் பரலோகத்தெல்லாம் குடும்பத்துக்கு தான் ஒப்பிடுகிறார். குடும்பத்துக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள். தோட்டம், திராட்சை தோட்டம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த குடும்பம் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த சபையும் குடும்பமும் பரலோக ராஜ்யம் எல்லாமே குடும்பத்தோடு 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 ஒப்புமையாக்கப்பட்டு பட்டு 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 சொல்லப்படுகிறது. ஆமாவா? இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அப்போ கணவன் மனைவிக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நாம் யாவரும் இருக்கிறோம். அல்லேலூயா.